அவர் 9th படிக்கும்போது அவருக்கு பஸ்ஸில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அவர் பயத்தோட உச்சிக்கே கொண்டு போய் விட்டுருக்கு. வருஷங்கள் கடந்து அவருக்கு ஒரு பெண் மேல் காதல் வர, அந்த காதலி திடீர்னு ஒரு நாள் காணாமல் போக உள்ள இருந்த பயம் இன்டியூஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க? இருக்காங்க மேம். அவங்களெல்லாம் நம்ப முடியுதா? அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுறீங்களா? மேம் அவங்கள்ட்ட நான் நல்லா பேசிட்டு இருக்கேன். ஒரு என்னன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் மேம். ஸ்கூல் டேஸ்ல ஒரு டைம் நடந்துச்சு. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு பக்கத்து ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்தாங்க. அவங்க பார்த்தோன்னே லைட்டாக கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. எல்லா இடத்துலையும் சீட் இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உட்காராம என் பக்கம் வந்தவொடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறேனே தெரியல, கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அதான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க பேசின விதத்துமே எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு. என்னோட பேர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சோடனே எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. எப்படா அவங்க போவாங்க, நம்ம பஸ் ஸ்டாப் நின்றுட்டு எப்போ ஒரு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற பதட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்டயுமே பைசா எதுவுமே இல்லை. இருந்தாலுமே சொல்றதுக்கு இல்ல, உனக்கு ரொம்ப பயம். அவங்களை பார்த்தோன்னே பயத்துல இருக்கிறப்ப எப்படி பேச முடியும்னு நான் குஞ்சே தான் நின்று இருந்தேன். அவங்க டக்குன்னு அமௌண்ட் கேட்டவொடனே எங்கிட்ட இல்ல, இருந்துமே பஸ் எல்லாம் பாக்குறேன் ஏதாவது அமௌண்ட் இருக்குமான்ட்டு நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இல்லைங்க என்னோடனே அவங்க டக்குன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஒரு பேட்ஸ்ல பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு வல்கரா பேசணும்னு எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பதட்டம் அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த இன்சிடென்ட் எதனால நடந்துச்சுன்னு தெரியல மேம். அது ரொம்ப இம்பாக்டா இருக்கு. இதை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாத்தையும் பதட்டமாயிட்டீங்களா? அப்புறம் ஆமாம், ரொம்ப பதட்டமாயிட்டேன். இதை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொன்னா கூட அவங்க ஜஸ்ட் எப்படி சொல்றேன்னு அவங்க ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை கடந்து வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு மேம். அந்த அவங்க பேசின விதத்தை இது பண்ணப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பயம் வந்துருச்சுன்னா, அந்த இடத்துல அவங்க ஏதோ நம்மளை அடிச்சிருவாங்களோ ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பதட்டம். ஏதோ நடந்துருமோ நம்ம இங்க கொஞ்சம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன் மேம் நான் அந்த நேரத்துக்கு. அதுதான் மேம் கொஞ்சம் ரொம்ப பதட்டம். அது உங்க வீட்ல எல்லாம் ஷேர் பண்ணீங்களா? மேம் நான் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன் மேம். ஸோ இதெல்லாம் கடந்தா வரும், இதுல என்ன இருக்கு, இல்லைன்னா இல்லைன்ட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க மேம். அதுக்கடுத்து ஆனா நீங்க நார்மலா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்க, பஸ்ல டிராவல் பண்ணீங்க, அப்பெல்லாம் நார்மலா இருந்துச்சு அவங்களுக்கு? அப்பெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா தான் மேம் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பெரிய ஃபீலிங் எதுவும் வரல. அதுக்கடுத்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்பதான் திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி பயம் வர ஆரம்பிக்குதா? அது வரைக்கும் நீங்க நார்மலா ஸ்கூல் காலேஜ்லாம் போனீங்க பயம் இல்லாம. வேற ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இருக்கா உங்களை அஃபெக்ட் பண்ண மாதிரி? ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களை பாதர் பண்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? பாதர் மீன்ஸ் நடந்துச்சு மேம். பட் அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமா எனக்கு தெரியல. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு ஜெராக்ஸ் ஷாப்ல வந்து ஜெராக்ஸ் ரெகுலரா போக ஆரம்பிச்சிருப்பேன். போயிட்டே இருக்கப்போ அங்க ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசுறப்ப எனக்கு எப்படின்னா அவ்வளவு ஹம்புலா இருக்கும், அவ்வளவு கேரிங்கா இருக்கும். எப்படி சொல்லனா எனக்கு ஃபுல்லா லவ்ல அவங்க அந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டேன் மேம். ஏன்னா அந்த அளவு க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா? இல்ல மேம். ஆனா நாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ல இல்ல. பட் எனக்கு பிடிச்சிருச்சு. நான் அவங்கள்ட்ட நான் லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணல. பட் அவங்க அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. டெய்லியுமே காலேஜ்ல இருந்து அவங்கள டெய்லி மீட் பண்ண போவேன். அந்த பிளேஸ்க்கு போயிட்டு டெய்லி ஜெராக்ஸ் எடுக்கிறப்போ ஒரு 1/2 hour அவங்க பேசிட்டு தான் வருவேன். ஸோ மிக லவ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட நான் சொல்ல மட்டும் செய்யலைமா நான். ஏன்னா பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னா அவங்க வேற கேஸ்ட் அவங்க அந்த பொண்ணு. அதனால எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது சொல்லிட்டா தப்பாயிருமோ, தேவையில்லாத நம்ம பிரச்சனையில மாட்டிக்குவோமோ, எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு கடந்து வர முடியல. டெய்லியுமே அந்த பர்சனை மீட் பண்ணிட்டு பேசுறது, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் அவங்க கடையில போய் பாக்குறேன், அந்த பொண்ணு வந்து அங்க ஒர்க் பண்ணல. எல்லா சர்ச்சும் கேட்கறேன், அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கறேன். அவங்க இல்ல, அவங்க வேலையை விட்டு நின்ட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுலயே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இல்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் நம்மள்ட்ட ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போயிருக்கலாம் அவங்க. என்ன ரீசன்னா ஒருவேளை நம்ம பேசுறது அவங்க சொந்தக்காரங்க தப்பா நினைச்சாங்களோ, அதனால என்ன அந்த ஏரியால கொஞ்சம் பயத்தோட தான் போய் பார்த்தேன். வேற வேலை மாத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்க? ஆமா மேம். ஒருவேளை கொன்னுட்டாங்களோ, ஏதாவது இந்த மாதிரிலாம் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலாம் பார்த்தேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை மேம். ஒன் டைம் என்னன்னா வண்டியில போயிட்டு இருக்கப்போ ஒரு இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரீல்ஸ் பாக்குறப்ப இதே மாதிரி இன்டர்காஸ்ட் ஒரு பொண்ணு ஒரு பையனும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து ஒரு ரோட்ல 2 கொன்னுட்டாங்க அவங்க சரௌண்டிங் உள்ளவங்க எல்லாமே.
அதை பார்த்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஒரு பதட்டம் ஆயிடுச்சு நமக்கு. ஒருவேளை இது மாதிரி தான் இதுவும் இருக்குமோ, நம்ம பேசுறதுனால அந்த பொண்ணு அவங்க தெரியாதவங்க, அவங்க சொந்தக்காரங்க இல்லை, இது மர்டர் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு ரொம்ப பதட்டம், ஒரு பயம் வந்துருச்சு மேம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதான் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க தான் என்னையும் இது பண்ண போறாங்க போல. அதே முறை அவங்க தோணும், யாரை பார்த்தாலும் அதுக்கப்புறம் இவங்க அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களே, அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்களோ, அந்த பொண்ணு கொண்டுட்டாங்க, அடுத்து அவங்களை கொல்ல போறாங்க அப்படின்னு என்ன மீறி ஒரு பதட்டம் மேம். அந்த இன்சிடென்ட் பார்த்து உங்களுக்கும் அப்படி நடந்துரும் அப்படின்ற பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மேம், யாரை பார்த்தாலுமே இவங்க அவங்களதான் இருப்பாங்க, அந்த ஏரியாக்காரவங்களா இருப்பாங்க, நம்ம மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ட்டு என்ன மீறி ஒரு பதட்டம், பயம். இன்னொரு இடத்துல ஒரு மால்ல பாக்குறேன், அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தவனே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நான் ரேண்டமா பார்த்தேன், நானு பார்த்தவங்க ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க இருந்தவங்க இன்ஜினியரும் வந்துட்டாங்க, சரி போய் பேசலாம் அப்படின்னா கொஞ்சம் பயம், திரும்பி எதுவும் ஆயிருமோ, சரி பேசிதான் பார்ப்போம்ட்டா நான் அவங்கள பேசுறேன். அவங்க கேஷுவலா பேசுறாங்க, எதனால அங்க நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, என்ன பர்சனல் ப்ராப்ளம்னாப்ப அவன் அங்க சேலரி கம்மியா இருந்துச்சு, இந்த ஜாயின் பண்ணிட்டேன். சரி இவ்வளவு நாள் ஏன் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே அப்படின்னாலுமே அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல. எதுங்க சொல்லணும், இதுல என்ன இருக்கே, அங்க ஒர்க் சேலரி பார்த்தல, ஃபேமிலி ஸ்ட்ரகிள், அதான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடந்து போயிட்டாங்க. அந்த ரீல்ஸ் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுமா டெய்லியுமே ரெகுலரா. நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசினதுனால உங்களை கொன்றுவாங்கன்னு பயப்படுறீங்க? அதனால ரொம்ப பயமா இருக்கு மேம். அதனாலதான் அந்த பொண்ணுமே நான் அவாய்ட் பண்ணதோ, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்றேன். ஆமா மேம், எனக்கு எதுவும் ஆயிரும் போல, அது மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது. எனக்கு அந்த ரீல்ஸ் பார்த்ததுல என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல மேம்.